ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியோட உங்ககிட்ட பேச வந்திருக்கேன். இந்த ஸ்டோரியோட பேர் வந்து த காஃபி ஷாப் அட் 5 AM. ஸோ இதிலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், இது வந்து ஒரு டைம் பேஸ் பண்ண ஒரு கதை அப்படிங்கிறது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி. ஒரு பர்சன், அவர் பேர் ஷாம். அவர் வந்து ஒரு ஒரு ஊரில் ஒரு சின்ன சந்தில் வந்து ஒரு காஃபி ஷாப் ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஒரு சின்ன காஃபி ஷாப் தான், ரொம்ப பெரிய டெக்கரேஷன்ஸ் கிடையாது, ரொம்ப ஸ்பெஷலான மெனுலாம் கிடையாது. அப்போ ஓப்பனிங் டே அன்னைக்கு எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிட்ருக்குறாரு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு நிறையா அட்வைஸ் பண்ணுறாங்க. நீ வந்து காஃபி ஷாப்பை வந்து 7 to 8 ஓப்பன் பண்ணு, அந்த டைம் தான் நல்ல க்ரௌடு வரும், ஆஃபீஸ் ஒர்க்கர்ஸ்லாம் அந்த டைம் தான் வருவாங்க. அப்புறம் வீக்கெண்ட்ஸில் வந்து நிறைய பேனர்ஸ், பிக் ப்ரொமோஷன்ஸ், நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் கொடுத்தேன்னா நல்லா ரன் ஆகும் அப்படிங்கிறாங்க. ஸோ ஷாம் வந்து எல்லாத்தையும் பொலைட்டாக கேட்டுட்டு எல்லாத்துக்குமே நாட் பண்ணிகிட்டே இருக்கிறாரு, லைக் தலையாட்டிகிட்டே. அவர் வந்து அவரோட திங்கிங் வந்து டிஃப்ரெண்ட்டாக அவர் ஃபீல் பண்ணுறாரு. ஸோ அவரோட திங்கிங்கில் ஃபஸ்ட்டு ரிவர்ஸ் திங்கிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லைக் எல்லோரும் வந்து மக்கள் முழிச்சிட்ருக்கிற நேரத்தில் ஓப்பன் பண்ணுறாங்க, நம்ம ஏன் தூங்கிட்டுருக்கிற நேரத்தில் ஓப்பன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி 7 to 8 ஓப்பன் பண்ண வேண்டிய அந்த கடையை வந்து அவர் 5 AMக்கு ஓப்பன் பண்ணுறாரு. ஸோ ஃபஸ்ட்டு டே வந்து ரொம்ப கம்ப்ளீட்டாக எம்டியாக இருக்குது, யாருமே வரல. செகண்ட் டேவும் அதே மாதிரி தான் இருக்குது. இப்படி அடுத்து ஒரு தேர்ட் டே அப்போது ஒருத்தவங்க வராங்க. இப்படி வரும்போது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து, நீ வந்து க்ரேஸி தான், உனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு, நீ இப்படிலாம் பண்ணேன்னா உனக்கு வந்து நீ சீக்கிரமாக இழுத்து மூடிட்டு போக வேண்டியதான் கடைய அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவர் வந்து அவர் வச்ச தாட்டில் வந்து பேக்கப் போகவே இல்லை. அவர் வந்து அவர் டிசைட் பண்ண மாதிரி அதே டைமுக்கு ஓப்பன் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. சடனாக ஒரு ஒரு பர்சன் வராங்க. லைக் இந்த ஆன்லைன் ஷாப்பிங், லைக் நைட் டியூட்டி இந்த மாதிரிலாம் முடிச்சுட்டு வரவங்க, அப்புறம் வந்து நைட்டு டிரைவிங் முடிச்சுட்டு வரவங்க, ஜிம்முக்கு போயிட்டு வரவங்க, ஸோ இந்த மாதிரிலாம் ஒரு சில பேர் வர ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரி, ஓகே, நம்ம இத்தனை நாள் ஓப்பன் பண்ணி வச்சதுக்கு இன்றைக்கி பலன் கிடச்சிருக்கு, இவ்வளோ பேர் வந்திருக்காங்க அப்படின்னு. இப்போ இந்த வந்திருக்கிற ஒரு சில பேர் வந்து ஒரு 30 மினிட்ஸ் இருக்கிறாங்க. இருந்துட்டு அவங்க வந்து அந்த ஹோல் டேவை பற்றி என்ன பண்ணலாம் அப்படிங்கிற அந்த பிளான் யோசிக்கிறது, ஒரு மாதிரி ஒரு ஃப்ரெஷ்னஸ்ஸை வந்து ஃபீல் பண்ணுறது, அந்த மாதிரி பண்ணுறாங்க. ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து இன்னும் ஒரு சில பேரை ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு வராங்க. இவங்க எல்லாமே வந்து ஒரு சர்டன் டைமுக்கு அப்புறம் ஒரு ரெகுலர் கஸ்டமர் ஆகிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அவரோட ரிவர்ஸ் திங்கிங் செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோ ஃப்ரீ ஒய்ஃபை. ஸோ ஃப்ரீ ஒய்ஃபை கொடுக்க மாட்டேன், ஃப்ரீ கான்வர்சேஷன் தான் இங்கே அப்படிங்கிற மாதிரி அவர் கொடுக்குறாரு. இது இன்னும் பெரிய ஒரு க்ரேஸியான மூவ் மாதிரி எல்லாருக்கும் தெரியுது. நீங்கள் வந்து 5 to 7 வந்து ஒய்ஃபை கொடுக்கலன்னா அப்புறம் நாங்கள் எப்படி வந்து ஒய்ஃபை இல்லாமல் நாங்கள் யூஸ் பண்ணுறது கடையில் அப்படின்னு பேசுகிறாங்க. இது ஒரு கம்ப்ளைண்ட் மாதிரி ஆகுது. பட் அதுவுமே வந்து ஒரு தாட்ஃபுல்லான ஒரு திங் தான். ஏன்னா நம்ம ஒய்ஃபை இருக்கும்போது நம்ம யார்கிட்டையும் பேச மாட்டோம், ஒரு திங்க் பண்ண மாட்டோம், நம்ம லைஃப்பை இன்றைக்கி என்ன மூவ் பண்ணலாம், இன்றைக்கி என்ன நம்ம டெசிஷன் எடுக்கலாம் அப்படிங்கிற பற்றி எதுவுமே யோசிக்க மாட்டோம். ஸோ அந்த திங்க் பண்ணுறதுக்கான டைமாக அவர் வந்து அமைச்சு கொடுக்குறாரு. ஸோ அது வந்து ஒரு சில பேரை வந்து இம்ப்ரெஸ் பண்ணுது. பிஸ்னஸ்மேன், இல்லை வந்து நான் என்னோடய பழக்க வழக்கங்களை புதுசாக மாற்றிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி மக்கள்லாம் வந்து அங்கே வர ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த டைமில் அந்த ஃப்ரெஷ்னஸோடு உள்ள காஃபி அவங்க எடுத்துகிட்டு அவங்க மைண்டை வந்து ரொம்ப கிளியராக வச்சுட்டு அன்றைக்கி டேவை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. அதாவது அந்த கடைக்கு ரெகுலராக வர கஸ்டமர்ஸ்க்கு அது பிடிச்சிருக்கு. அதுலேயே ஒரு சில பேர் சொல்கிறாங்க, நீங்கள் இந்த கடையை வந்து நடத்துறது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, வியர்டாக இருக்குது, பட் எங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் அவரோட ரிவர்ஸ் திங்கிங் தேர்ட் என்னவாக இருக்குது அப்படின்னு பார்த்தா, ஸ்டாப் சேசிங் பிஸி வீக்கெண்ட்ஸ். அதாவது பிஸி வீக்கெண்ட்ஸாக நம்ம இதை க்ரியேட் பண்ணணுங்கிறதுக்கு நம்ம வந்து நிறையா டிஸ்கவுண்ட்ஸ் கொடுக்கறதுக்கு பதிலாக இவர் என்ன பண்ணுறாருன்னா, யாருமே வந்து பேமெண்ட் அதிகமாக பண்ணணும் இங்கே, நீங்கள் யூஸ்வலாக பண்ணுற அமௌண்ட்டை விட எக்ஸ்ட்ரா பே பண்ணணும். ஏன்னா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக பே பண்ணும்போது எங்களோட லவ் எக்ஸ்ட்ராவாக நாங்கள் உங்களுக்கு கொடுப்போம். ஏன்னா வீக்கெண்ட்ஸில் வந்து க்ரௌடாக இருக்கிற டைமில் உங்களுக்கு நாங்கள் அதிகமான ஒரு வேல்யூ கொடுத்து நாங்கள் இருப்போம், ப்ரீத்தபிளாக நாங்கள் வந்து ஃபீல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க கொடுக்குறாங்க.
ஸோ அந்த டைமில் அது கொஞ்சம் கஸ்டமருக்கு ரெகுலர் கஸ்டமருக்குமே வந்து வியர்டாக தான் இருக்குது. பட் அவங்களுக்குமே வந்து நம்மள்ட்ட ஒருத்தவங்க நம்ம பிஸியாக இருக்கும்போது ரொம்ப ரஷ்ஷாக பிஹேவ் பண்ணிட்டு போகாமல் பொலைட்டாக நம்மக்கிட்ட வந்து பேசுகிறாங்க, ஒரு ஸ்மைலிங் ஃபேஸோடு வராங்க அப்படிங்கும்போது அது இன்னுமே அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி போயிட்டுருக்கும்போது ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இந்த காஃபி ஷாப் வந்து ரொம்ப நல்ல ஒரு பிராண்ட் காஃபி ஷாப் மாதிரியே அந்த சந்துக்குள்ளார அது பேர் வாங்குது. ஸோ நிறைய பேர் அங்கே வர ஆரம்பிக்கிறாங்க. ஜிம்முக்கு போகிறவங்க, பிஸ்னஸ் ஓனர்ஸ், ஃப்ரீலான்சர்ஸ், அதுக்கப்புறம் பீப்புள் அவங்களோட லைஃப்பை மாற்றிக்கணும்னு நினைக்கிறவங்க. இந்த மாதிரி போகும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு பர்ட்டிகுலர் பீப்புளுக்கு வந்து இந்த கடை ரொம்ப பிடிச்சி இது ரொம்ப நல்ல ஒரு மார்க்கெட்டில் பேர் சொல்கிற மாதிரி ஒரு கடையாக உருவாகுது. லைக் ஒரு காஃபி ஷாப்பாக உருவாகுது. ஸோ இந்த கதையில் நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, நம்ம லைஃப்பில் நம்ம ஏதோ ஒரு டெசிஷன் எடுக்கும்போது இதை நான் வந்து மாற்றி தான் அமைச்சிக்கணும், நான் மாற்றி தான் எடுக்கணும் அப்படிங்கிறது வந்து கட்டாயம் கிடையாது. பட் நான் மாற்றி அமைச்சிக்கிறதுல நான் எவ்வளோ உண்மையாக இருக்கேன், நான் அதை எவ்வளோ தூரம் நம்புகிறேன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அந்த மாதிரி நம்மளோட திங்கிங்க்கு நம்ம வந்து வேல்யூ கொடுத்து, அது சொல்கிறத கேட்டு நம்மளோட இன்டென்ஷன் என்ன சொல்லுதோ அதை கேட்டு நம்ம வந்து ஒரு தாட் ப்ராசஸை வந்து கன்டினியூ பண்ணோம் அப்படின்னா, நம்ம லைஃப்பில் கண்டிப்பாக அச்சீவ் பண்ண முடியும். அந்த மாதிரி தான் நிறைய பேரோட சக்ஸஸ் ஸ்டோரிஸ் பிகின் ஆகிருக்கு அப்படின்னு இந்த கதையில் நான் புரிஞ்சுக்கிட்டேன். தேங்க்யூ.